விஜய் அவர்களிடம் வந்து உங்களுக்கு அழைப்பு வந்ததா இல்லை நீங்க அவர்களுடன் சேர்வது? அதுக்கு ஓபிஎஸ் அண்ணே நேற்றே பதில் சொல்லிட்டாரு. திரு விஜய் அவர்கள் இல்லை, விஜய் அவர்களே தொடர்ச்சியாக பாராட்டிட்டே வராது. இல்லை, பாராட்டினது உண்மை சார். முதல்ல ஆரம்பமாக ஒரு கேள்வி கேட்டப்போ நல்லா வரட்டும், நல்லா ஒரு பண்ணாரு. ஒரு இளைஞர் ஒரு புதிய கட்சி ஆரம்பித்திருக்கார். நீங்க யூ ஆர் வெல் நோன் ஃபார் யுவர் ஐடியாஸ், ஐடியாலஜி. அப்போ நீங்க எப்பயில இருந்து இந்திய கூட்டணி தொடர வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கன்னா உங்களை போன்றக்கூடிய எத்தனை தொண்டர்கள் திரு ஓபிஎஸ் அவர்கள் எப்பயில இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க? நான் அமித்ஷா வந்த பேர் நான் சொன்னேன். அதுக்கு முன்னாடி அமித்ஷா நாங்க சார் எப்பயில இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க? அப்ப சொல்லக்கூடிய சூழ்நிலை அவர் கேட்டாரா, அல்லது கேட்கக்கூடிய சூழல் அவர் இருந்தாரா? இது தொடர்வோம் சொன்ன அப்ப இப்போ கேட்பதற்கான பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன? பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் சின்ன இருந்தாலே போதும், நாங்க பாத்துக்கணும்னு சொன்னா அந்த சின்னம் வெறும் 80,000 வாட்டுக்கு. அதற்கு காரணம் என்ன? அதை தான் நான் கேட்கிறேன். காரணம் அந்த காரணங்கள் திரு ஓபிஎஸ் காரணம், திரு டிடிவி தினகரன் காரணம். ஆமா சார். ஆமா, அப்புறம் நீங்க தானே அதிமுக ஸ்பிளிட் பண்ணிருக்கீங்க. அவ 7 இடங்கள்ல எங்களை வெளியேற்றணும்னு வாட் இஸ் திஸ்? இல்ல 7 இடங்கள் இல்லாஜிக்கல் क्वेश्चन யூ ஆர் ஆஸ்கிங். மேபி லாஜிக்கல் क्वेश्चन உங்க சென்ஸ்ல இல்லாஜிக்கலா இருக்கு. நான் என்ன கேக்குறேன்னா, அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்று உங்களை சேர்ப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க, சொல்லிட்டாரு. இப்போ அடுத்து தாவேகாவோட போறீங்களா? தாவேகாவோட போறீங்களா? திமுகவோட ஐக்கியமாறீங்களா? ஏன்னா திமுகக்கான ஸ்கோப் இருக்கு, அது ஒரு வைடு ஆங்கிள் நம்ம பாத்துக்கலாம். ஏன்னா அவங்களும் திராவிட கட்சி, நம்ம ராபின்சன் பூங்கா, அண்ணா இதெல்லாம் சொல்றீங்க. ஸோ ஏதோ ஒரு பிளாட் வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்க முடியுது சார். எங்களுக்கு அதை தான் சார் சான்சஸ் சார் வைடு ஓப்பன்ங்கிறப்ப முதல்ல வந்து தர்மத்தை நடத்த மாதிரி தொண்டர்கள் உரிமை மேற்குழு என்ற பெயர் தனி அமைப்பு வேட்டி கூட கட்டக்கூடாது நீங்க சொல்லிட்டாங்க. ஆமா, அப்புறம் என்ன நீங்க என்ன ஸ்கோப் இருக்கு நீங்க அதிமுக அந்த அந்த கிளாசிபிகேஷன்ல வேட்டியே வராதுங்க. இப்ப நான் கட்டிட்டு தான் வந்திருக்கேன். வேட்டி கட்டு அந்த இதுல நோ லாக் அண்ட் பிரிவென்ட் எனி பர்சன் ஃப்ரம் யூசிங் இஸ் ஓன் ட்ரெஸ் சொல்ற பிரிவுங்க அது வராது. அது ஓபிஎஸ் கொடி பயன்படுத்தக்கூடாது, சின்னம் பயன்படுத்த, கட்சியோட லெட்டர் பேட் பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தான். அது நாங்கள் யாரும் பயன்படுத்துறதில்லை. அதனால் தான் இனி நாங்கள் வந்து எங்களுக்குரிய ஒரு பாதையை வகுத்து நாங்கள் வந்து எங்களுக்கு அந்த பாதை என்ன கட்சி துவங்குவதா திமுக? I am not competent enough to pronounce all policy matter, all such policy matters. நீங்க வந்து இன்சைட் பார்ட் அண்ட் பார்ட் ஆஃப் தி பார்ட்டி நைல். Thank you very much. ஆனா அதே நேரத்தில் என்ன சொல்றேன்னா, எங்களுக்கு வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர், வழக்கறிஞர், ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு சுப்ரத்னம் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். அவருடன் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க. நேற்று கேள்வியே ரொம்ப அற்புதமா துவங்குறீங்க. நாங்கள் உண்மையிலே மகிழ்ச்சி மட்டும் புலகாங்கிதமாகவும் இருக்கோம். எங்களுடைய உணர்வு புரிந்து கேள்வியை நல்ல அதாவது தி பாசிட்டிவ் வே யூ ஓப்பன் அப் த டிஸ்கஷன் இட் செல்ஃப் gives me lots of hope. இல்ல அந்த hope our future politics also. அதுதான் that is what it meant to be. அது இப்ப ஃபியூச்சர் பாலிடிக்ஸ் அந்த ஸ்கோப் எங்க இருந்து வந்திருக்கு? திடீர்னு இப்ப இவ்வளவு காலம் தொடர்ந்து வந்த நீங்க என்டிஏ கூட்டணி இருந்து வெளியே வரணுங்கிற கம்பல்ஷன், நிர்பந்தம் எங்க இருந்து உங்களுக்கு? சார், நிர்பந்தம் எப்படின்னா, நீங்க அம்மாவின் மறைவுக்கு பிறகு என்றைக்கு இரட்டை தலைமை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் திரு இபிஎஸ் அவர்கள் இணைந்து அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இரட்டை தலைமை கொடுத்தார்களோ அன்றையிலிருந்து என்டிஏவுக்கு வந்து அன்றைய சூழலில் என்டிஏ கூட்டணியில் நாங்கள் இணைந்தோம், தேசிய ஜனநாயக கூட்டணியில். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து கூட்டணியில் இருந்து வருகிறார்கள். திரு இபிஎஸ் அவர்கள் தான் நாடாளுமன்ற தேர்தலில் அப்ரப்டா எனக்கு வந்து அதற்குள்ளே எங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு. ஒற்றை தலைமை நாங்கள் பிரிஞ்சிட்டோம். ஆனால் பிரிந்தாலும் அண்ணன் ஓபிஎஸ் எங்களுக்கு பிரச்சனை இபிஎஸ் அவர்களுடன் தான், தேசிய ஜனநாயக கூட்டணிகளில் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் வந்து தேசிய அளவில் அது விரிந்து பறந்திருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளிலும் நாங்கள் வந்து அந்த கூட்டணியில் இருக்கிறோம் என்பது ஓபிஎஸ் அண்ணனுடைய நிலைப்பாடு. திரு இபிஎஸ் அவர்கள் தான் நடந்து கொண்ட நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் கூட பிஜேபி தலைமையிலான என்டிஏவில் இருந்தனால தான் எங்களுக்கு மைனாரிட்டிஸ் ஓட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லி அப்ரப்டா யூனிலேட்டில் கூட்டணியிலேருந்து வெளியில் போனார். அதே நேரம் ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் என்னன்னா, அவர் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. He was holding a winning track in his political career. இதுவரையிலும் போட்டியிட்ட அனைத்து தேர்தல்களிலும் பெரியகுளம் கவுன்சிலர் போட்டியிலிருந்து, சேர்மனானிலிருந்து, அப்புறம் சட்டமன்ற 5 முறை எம்எல்ஏ ஆனதுலேருந்து எல்லாம் வெற்றி தான். அவர் பிரதமருக்காண்டி ராமநாதபுரம் தொகுதியை நாங்கள் ரெடி பண்ணால் அவர் இந்த தடவை போட்டியில்லை, எனவே நீங்கள் போட்டியிட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் சொன்னதன் அடிப்படை. யார் சொன்னாங்க?
பிஜேபியில தான் கூட்டணி கட்சி. கூட்டணிங்கிற முறையில் அவங்க விரும்புனாங்க. கூட்டணியில் அதாவது ஓபிஎஸ் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் போட்டியிட விரும்பவில்லை. ஆனா அந்த இடத்துல நீங்க போட்டியிட்டா நல்லா இருக்கு, நீங்க மத்திய அரசுக்கு வந்துருங்க அப்படின்னு கேட்டதன் அடிப்படையில் அவர் வந்து கூட்டணி தர்மத்தின் மனதில் கொண்டு தேர்தலில் போட்டியிட்டார். இது என்னன்னா ஒரு விசுவாசத்தையும் அந்த கூட்டணி மேல் உள்ள ஒரு பற்றையும் வெளிப்படுத்தினார். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன, திரு அமித்ஷா அவர்கள் கடந்த வாரம் வந்து ஓபிஎஸ் அவர்கள் திரு இபிஎஸ் அவர்களை வந்து சந்தித்து இந்த அலையன்ஸ் வாஸ் ரிவைவ்டு, சரிங்களா? அது அதில் மகிழ்ச்சி தான் எங்களுக்கு. கூட்டணியில் வந்து திரு இபிஎஸ் வந்தது மகிழ்ச்சி தான். ஆனால் கூட்டணியில் தொடர்ந்து நீடிக்கக்கூடியவர் என்ற வகையில் எங்கள் தலைவர் அண்ணன் ஓபிஎஸ்ஸையும் அழைத்து பேசியிருந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். ஆனால் ஓபிஎஸ்ஸை சொன்னார், அமித்ஷாவின் அழைப்பு வரும் என்று நான் காத்திருந்தேன், என்னை அழைக்காதது பெரிய ஏமாற்றம் என்று வருத்தத்தை வெளிப்படுத்தினார். அவர்கிட்ட கேள்வி கேட்டப்போ கூட அவங்க உள்கட்சி பிரச்சனை அவங்க தான் தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதில் தலையிட மாட்டோம்னு சொன்னார். தலையிட மாட்டான். தட் மீன்ஸ் ஹி ஹேட் வாஷ்ட் ஆஃப் ஹிஸ் ஹேண்ட்ஸ். ஓகே, அப்படின்னா எதுக்கு எங்களுக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லி அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். உங்களுக்கு அப்பவே இந்த மாதிரி ஸ்ட்ரைக் ஆச்சா? இது உங்களுக்கு நாங்கள் என்ன சொன்னோம், திரு அமித்ஷா சொன்னது இருக்கட்டும், பிரதமர் நம்ம மேலே என்ன ஓபிஎஸ் என்ன தனிப்பட்ட முறையில் எனக்கும் பிரதமருக்கும் ஒரு நல்ல பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன் இருக்கு. நிச்சயமா அவர் அளவில் இந்த பிரச்சனை போறப்ப அதுக்குனால தான் ஈரோடு கிழக்கு தொகுதியிலையும் நீங்க வாபஸ் வாங்கினீங்க. திரு அண்ணாமலை அவர்கள் நேரடியாக நான் ஓபிஎஸ் அவர்களை சந்தித்து நாங்கள் வேட்பாளர் அறிவித்த பிறகு திரு டிடிவி தினகரன் அவர் வேட்பாளர் அறிவித்து ஒரு வாரம் பிரச்சாரத்துக்கெல்லாம் போயிட்டாரு. ஆனால் அன்றைக்கு அண்ணாமலை திரு இபிஎஸ் அவர்கள் என்னிடம் சந்தித்து என்னிடம் நேரில் பேசினார். இது வந்து ஈரோடு கிழக்கு, இட் இஸ் மை பேஸ்டின், சரிங்களா? கோட்டையாக இருக்கிறது ஈரோடு. கோட்டை என்பதை தாண்டி தன் சமுதாயம் பெருவாரியாக வாழக்கூடிய ஒரு பகுதி. எனவே வந்து அங்க வந்து திரு தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அண்ணனும் போட்டியிடாமல் இருந்தால் வாக்குகள் பிரியாமல் இருக்கும். நாங்கள் வெற்றி பெறுவது, இரட்டைலை வெற்றி பெறுவது, அதிமுக வெற்றி பெறுவது எளிதாக இருக்கு என்று சொன்னதன் அடிப்படையில் பிரச்சாரம் செய்த டிடிவி தினகரன் அவர்கள் வேட்பாளர் வாபஸ் வாங்கினார். நாங்கள் அறிவிச்ச வேட்பாளர் வாபஸ் வாங்கினார். ஒரு நல்ல சூழல் உருவாகும் என்ற அடிப்படையில் நீங்க பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கின் அண்ட் கிட்டா இருந்து அவ்வளவு தூரம் இருந்ததுக்கு பிறகாக ஒரு லாங் ஒரு த்ரைவ் இருந்திருக்கா? வெளியே வரணும் அப்படிங்கிற அந்த எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை சார், தொடர்ந்து இருந்துட்டு வந்தது. அதாவது எங்களுக்கு என்னன்னா, இல்ல நீங்க எதுக்கு கேட்க வந்தேன்னா, நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா முன்னாடியே அதை எடுத்து சூழல் இல்லை சார். நாடாளுமன்ற தேர்தல் இருந்தப்போ என்டிஏ கூட்டணியின் வேட்பாளராக பிஜேபி வெளியிட்ட பட்டியலில் சுயேட்சை வேட்பாளராக நான் ஓபிஎஸ் பெயர் திரு ஜேபி நட்டா அவருக்கு கையெழுத்திட்டு வேட்பாளர் பட்டியலில் அவர் பெயர் இடம்பெற்றது. அதுதான் அதிமுக. அதுதான் அப்போ அதிமுக வெளில போயிடுச்சு சார். நான் சொல்றேன், ஐ அம் டாக்கிங் அபௌட் தி ஜஸ்ட் கன்க்ளூடட் பார்லிமெண்ட் எலெக்ஷன். ஆமா, புரியுது. அந்த தேர்தலில் அதிமுக வெளில போயிடுச்சு, அப்ரப்டா வெளில போயிட்டாரு. நாங்க கூட்டணியில் இருக்க அன்னை ஓபிஎஸ் போட்டிடுறாரு. ஆனால் அன்றைக்கு போட்டியிட்டவரை இன்றைக்கு புறந்தள்ளி விட்டு இவர்கள் எந்த நேரத்தில் அதிமுகவுடைய தயவுகளுக்கு தேவையோ பிஜேபிக்கு தேவையோ, ஏன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரதமரை உருவாக்கக்கூடிய தேர்தல், அந்த நேரத்தில் நட்டாற்றிட்டு விட்டதை போல திரு வெளியேறி இபிஎஸ்க்கு தங்கத்தாம்பாளத்தில் வைத்து அவரை தாங்குவதும் ரத்தன கம்பளம் விரித்து அவரை வரவேற்பதும், நாங்கள் இறங்கி போய் மதித்த எங்களை துச்சமான மதித்ததும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. குறிப்பாக இந்திய பிரதமர் சமீபத்தில் வந்து தூத்துக்குடியின் திருச்சிக்கு வந்த பொழுது பலரையும் சந்தித்து கூட்டணியில் இருக்கக்கூடிய அண்ணன் ஜி.கே. வாசன், அண்ணன் ஏசி சண்முகம் போன்றவர்களை சந்தித்து திரு துரை வைகோ உட்பட 85 பேரை 3 இடங்களில் சந்தித்ததாக இவ்வளவு சென்று எங்களை மட்டும் சந்திக்காது என்பது பெருத்த அவமானம் மட்டுமல்ல, எங்களுக்கு மிகப்பெரிய அரசியலில் வந்து ஒரு தீராத களங்கத்தை உருவாக்கி விட்டது. எனவே எங்களுடைய ஆரிஜின் துவக்கம் என்பது சுயமரியாதை இயக்கத்திலிருந்து நாங்கள் உருவானவர்கள். நேற்று கூட மாண்பு முதல்வர் அவர்களை சந்தித்தவர்கள் அண்ணன் ஓபிஎஸ் பேட்டி கொடுத்திருக்காரு, என் சுயமரியாதைக்கு பங்கு வந்த பிறகு ஒரு நிமிடம் கூட அந்த இடத்தில் நான் இருக்க தயாரில்லை என்கிற அடிப்படையில் எங்கள் சுயமரியாதை கேள்விக்குறியாக்கப்பட்ட நிலை இன்னும் அங்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது தமிழருடைய பண்பாடு கலாச்சாரத்திற்கு எதிராக போய்விடும். நாட்டு மக்கள் அமித்ஷா அவர்கள் சந்தித்த போது ஏற்படாத ஒரு சுயமரியாதை இழுக்கு பிரதமர்கள் சந்திக்காத போது ஏற்பட்டிருக்கதாக ஏற்கத்தக்கதாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு லீடர் இஸ் எ லீடர், அது யார் சார்? அஃப்கோர்ஸ் சார், அஃப்கோர்ஸ் யூ ஆர் கரெக்ட். எடுத்த எடுப்பிலே வந்து நீங்க அப்ரப்டா ஒரு செயலுக்கு உடனடியாக நம்ம அதிரடி முடிவுகள் எடுக்க முடியாது. அமித்ஷா சந்திக்காது எங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தணும். அண்ட் ஓபிஎஸ் himself expressed his disappointment over the fact that he had disappointment grief
யூ கேன் டேக் இட் எனிவே. ஓகே. எப்படி வேணா ஏமாற்றம்னு எடுத்துக்கலாம், வருத்தம்னு எடுத்துக்கலாம். அது அவர் ஓப்பனாவே சொன்னாரு. சரி. சொன்னீங்கன்னா துக்கம் கிடையாது. ஓகே. அதெல்லாம் துக்கம், அரசியல் துக்கப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது சார். இல்ல அது என்னன்னா ஒரு நம்பிக்கையாக நம்ம ஒரு இணக்கமான ஒரு இல்ல, பார்ட்னரா அது இருந்திருக்கோமே வருத்தம். அப்படிங்கிற அந்த ஆழமான இல்ல, ஒரு இது இருக்குல்ல அந்த அதுக்காக. வருத்தம் உண்டே தவிர, ஏமாற்றம் உண்டே தவிர, see, துக்கப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. பாலிடிக்ஸ் இஸ் எ கேம் வேர் வி வில் சி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ரைட். அதை சந்திக்காத தலைவர்களே, அதை மீறி வருபவர்கள் தான் ஒரு அரசியல் பரிணமிக்க முடியும். அதிமுக எனவே இந்த பிரதமரும் புறக்கணிச்ச பிறகு நாம இருக்க தேவையில்ல என்கிற ஒரு முடிவை எடுத்து நேற்று அந்த முடிவை கோர் கமிட்டியில் அறிவிச்சேன்னா, தமிழ்நாடு அதாவது ஒரு அரசியல் கட்சி என்பதும் தலைமை என்பதும் அவரை ஆதரிக்கிற தொண்டர்கள் பொதுமக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடியவராக இருக்கும். அந்த எண்ணத்தை பிரதிபலித்ததன் காரணமாக நீங்க யூ ஆர் வெல் நோன் ஃபார் யுவர் ஐடியாஸ், ஐடியாலஜி. அப்போ நீங்க எப்பயில இருந்து இந்திய கூட்டணியில் தொடர வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கன்னா உங்களை போன்றக்கூடிய எத்தனை தொண்டர்கள் திரு ஓபிஎஸ் அவர்கள் எப்பயில இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க? நான் அமித்ஷா வந்த பேர் நான் சொன்னேன். அதுக்கு முன்னாடி அமித்ஷா நாங்க சார் எப்பயில இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க? அப்ப சொல்லக்கூடிய சூழ்நிலையை அவர் கேட்டாரா, அல்லது கேட்கக்கூடிய சூழல் அவர் இருந்தாரா? இது தொடர்வோம் சொன்ன அப்ப இப்போ கேட்பதற்கான பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன? பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் ஒண்ணுமே இல்லைங்க. அவர் முழுவதும் நம்பி இருந்தது பிரதமர் மேல் தனிப்பட்ட பற்றும் பாசம் வச்சு அவர் மேல அலாதியான நம்பிக்கை வைத்திருந்தார். யதார்த்தமான உண்மை. அவரே சந்திப்பதை தவிர்த்த பிறகு இனிமேல் நாம அங்க இருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை, நாம் இருப்பதை அவர்கள் விரும்பவில்லை. நம்மை சொன்னீங்க இப்ப கன்க்ளூட் நாடாளுமன்ற தேர்தல்ல நாங்க அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்ரப்டா வெளியே போனதுக்கு அப்புறம் யூனிலேட்டரா டிசைட் பண்ணி வெளியே போனதுக்கு அப்புறம் நாங்க அவர் போய் பட்டு தாம்பாளம் இது வச்சு நாங்க போய் நின்னோம். அவ்வளவு போய் நின்னா எங்களுக்கு அதிமுகவை உயிரும் உணர்வாக நேசித்த திரு ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவுக்கு எதிராக தோல்வியை தழுவதற்கு காரணமாக அதிமுக விட்டுட்டு 3 லட்சம் வாக்கள் சுயேட்சையா வாங்கியிருக்கிறேன்டா. வாட் டஸ் இட் மீன்? அந்த சார் உங்களுக்கு நாங்கள் அந்த நிலை கட்சி பிரிய வேண்டிய நிலையை ஒற்றை தலைமை வேண்டும் என்று பிரியக்கூடிய நிலைமையை உருவாக்கியவர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள். ஒரு இயக்கத்தில் ஒரு தலைவர் நீண்ட நெடிய பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர், ஒரு 50 ஆண்டுகால அரசியலுக்கு சொந்தக்காரர், 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். ஒருவருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விட்டது என்பதற்காகவே என்ன he cannot plunge into political சன்னியாசா. சரி, அவர் அரசியல் சன்னியாசம் போட முடியாது. எனவே we have to look for other alternatives. எனவே நாங்கள் தொண்டர் முதல்ல தர்மத்தை நடத்த மாதிரி தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற பெயரில் தனி அமைப்பு நடத்தி கூட கட்டக்கூடாது நீங்க சொல்லிட்டாங்க. ஆமா, அப்புறம் என்ன ஸ்கோப் இருக்கு நீங்க அதிமுக அந்த கிளாசிபிகேஷன்ல வேட்டியே வராதுங்க. இப்ப நான் கட்டிட்டு தான் வந்திருக்கேன். வேட்டி கட்டு அந்த இதுல நோ லா கேன் பிரிவென்ட் எனி பர்சன் ஃப்ரம் யூசிங் இஸ் ஓன் ட்ரெஸ் சொல்ற புரியுதுங்க. அது வராது. அது ஓபிஎஸ் கொடி பயன்படுத்தக்கூடாது, சின்னம் பயன்படுத்த, கட்சியோட லெட்டர் பேட் பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தான். அது நாங்கள் யாரும் பயன்படுத்துறதில்லை. அதனால தான் நாங்கள் சுயேட்சை நீங்கள் கேட்டீங்கல்ல, சுயேட்சை ஏன் நீங்கன்ட்டு. எனவே எங்களுக்கு சின்னம் இல்லை சொல்கிறது புரியுதுங்களா. எனவே நாங்கள் தேர்தலில் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம், களம் கண்டோம். 14 நாட்களில் ஒரு சின்னத்தை மக்களிடம் சென்று சேர்த்து 3.5 லட்சம் வாக்குகள் வாங்கி எந்த ரெட்டலை சின்னம் இருந்தால் நாங்கள் இது எலியை புலியாக்கி விடுவோம், புலியை இதாக்கி விடுவோம் என்று சொன்னார்கள். தடை செஞ்சிட்டீங்களா? இல்லைங்க, அப்படி எல்லாம் 8 இடங்கள் திரு டிடிவி தினகரன். நான் உங்க கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன் ப்ளீஸ். சின்னம் இருந்தாலே போதும் நாங்க பாத்துக்கணும்னு சொன்னா அந்த சின்னம் வெறும் 80,000 வாட்டுக்கு. அதற்கு காரணம் என்ன? அதை தான் நான் கேட்கிறேன். அந்த காரணங்கள் திரு ஓபிஎஸ் காரணம், திரு டிடிவி தினகரன் காரணம். ஆமா, அப்புறம் நீங்க தானே அதிமுக ஸ்ப்ளிட் பண்ணிருக்கீங்க. 7 இடங்கள்ல எங்களை வெளியேற்றணும். வாட் இஸ் திஸ்? இல்ல 7 இடங்கள் இல்லாஜிக்கல் क्वेश्चन யூ ஆர் ஆஸ்கிங். மேபி லாஜிக்கல் क्वेश्चन உங்க சென்ஸ்ல இல்லாஜிக்கலா இருக்கலாம். நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க சொல்லக்கூடிய அதிமுக இங்கிலீஷ் ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு அப்புறம் அதிமுக நாங்க மண்ணை கவ வைப்போம் சொல்றது அதிமுக உணர்வாருடைய வேலையா நான் கேக்குறேன். எங்களுடைய என்னன்னா, நாங்க தொண்டர்களுடைய அதிமுகவை மீட்போம். தொண்டர்களுடைய யார்கிட்ட மீட்க போறீங்க? அதிமுகவை யார் கைப்பற்றி இருக்கிறாரோ அவரிடம் மீட்போம். அதற்கான போராட்டம் தொடர்கிறது. சட்ட போராட்டம், அரசியல் போராட்டம் தொடர்கிறது. எங்களை நீக்கிட்ட அவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க மிகச்சரியாக கேட்டது போல எங்களை கட்சியிலிருந்து நீக்கி விட்டார். சொல்ற புரியுதுங்களா? we have been expelled from the party. சட்ட ரீதியாக நாங்க தடை வாங்கிட்டாரு. நாங்க கட்சியோட பெயரவோ கொடியவோ பயன்படுத்தக்கூடாது. எனவே நாங்கள் தனித்து விடப்பட்டு இருக்கோம். எனவே நாங்கள் தனித்து விடப்பட்டு இருக்கக்கூடிய காரணத்திற்காகவே நாங்க அரசியல் களத்திலிருந்து எங்களை நாங்களே தனிமைப்படுத்தி கொண்டு சன்னியாசம் போய்விட முடியாது. எனவே அது இல்லாத பட்சத்தில் நாங்கள் தனி அமைப்பை கண்டு நாங்கள் ஜனநாயக முறைப்படி தேர்தலை கண்டோம். தேர்தலில் எதிரியாயாச்சு.
நானா நீயாங்கிற போட்டி வந்துடுச்சு. ஒரு ஒரு வீட்டில் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த சகோதரர்களுக்குள்ள கூட ஃபைட்டுன்னு வந்துச்சா, யாரா பொழைச்சு காட்டுறன்னு கிளம்புற அண்ணன் தம்பி. அதில வந்து எவன் நின்னு அவன் வந்து உழைத்து பிழைத்து காமிக்கிறானோ, அவனுக்கு தான் சமுதாயத்தில மரியாதை. அதேபோல் அவர் எங்களை வெளியேற்றி விட்டு, நாம் 5 பன்னீர்செல்வங்களை அந்த அந்த தேர்தலில் கண்டுபிடித்து முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர். அவர் வருவாய்த்துறையில வந்து அந்த நேரத்தில ரொம்ப சுறுசுறுப்பா பணியாற்றின அமைச்சரா இருந்தத விட, அந்த காலகட்டத்தில் 5 பன்னீர்செல்வங்களை தேடி கண்டுபிடிப்பது அவ்வளவு அசாத்தியமான ஒரு சாதனை செய்து கண்டுபிடித்து போட்டார். அதை மீறி 3 இது அந்த இது வாக்களிக்கும் இயந்திரங்கள். வோட்டிங் மிஷின்ஸ் இருக்குல்ல, அதில கடைசி எந்திரத்தில் நடுவில் அவர் பேர் மக்கள் புது சின்னத்தை தேடி கண்டுபிடித்து 3,50,000 வாக்குகள் அண்ணன் ஓபிஎஸ்க்கு வாக்களித்தார் என்றால் அவருக்குரிய செல்வாக்கை காட்டுகிறது. அவர் எடுத்த நிலைப்பாட்டின் நியாயத்தை காட்டுகிறது. அவரை இப்படியெல்லாம் தொல்லைப்படுத்தி அவரை அசிங்கப்படுத்த நினைத்தவர்களுக்கு மக்கள் சரியான பாடம் புகட்டி அங்கே போட்டியிட்ட ஒரு அப்பாவி வேட்பாளரை சிம்பிளி ஃபோர்ஃபிட்டட் இஸ் டெபாசிட். கட்டுத்தொகை இழந்து தான் தனிநபர் பாதிக்கப்பட்டவங்கள கட்சியுடைய மானமும் கப்பலேறியது. இதுதான் வரலாறு. அந்த நிலைக்கு இட்டு சென்றவர், ஒற்றுமைக்கு இன்றும் அந்த நிலைமைக்கு இட்டு சென்றவர் ஓபிஎஸ். அந்த நிலைமைக்கு எங்களை தள்ளியவர், அந்த கட்சியை தள்ளியவர் திரு இபிஎஸ். எங்களை தனித்து போட்டியிட்டு நாங்கள் யார் என்று நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பை வழங்கியார் அண்ணன் இபிஎஸ். இரட்டத்தலைமை இருந்த பொழுது சட்டமன்ற தேர்தலை சந்தித்தோம். 2021 சட்டமன்ற தேர்தல். அப்போ பார்த்தீங்கன்னாங்க இந்த 10.5% ஓட்டு கடைசி அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் கடைசி நாள் கடைசி நிகழ்ச்சி வச்சு இது பண்ணார். அப்போவே ஓபிஎஸ் சொன்னார், இது ஒரு சென்சிட்டிவ் மேட்டர், 106 சமுதாயங்கள் இருக்கு, வன்னியர் சமுதாயத்தை கொடுக்கக்கூடாதுன்றல. ஆனால் தேர்தல் நேரத்தில் இதை கையில் எடுக்க வேணாம். முடிந்த பிறகு அது முறையாக தலைவர் காலத்திலேயே இந்த பிற்பட்டோருக்கு இது பண்ணுற கமிஷன்ஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி கலைஞர் காலத்திலையும் கமிஷன்ஸ் போட்டு தான் அதை ஒன்று சட்டம் கொண்டு வரணும். இல்லாட்டி இது வந்து இட் வில் பி ஸ்ட்ரக் டவுன் பை த கோர்ட், சிக்கலாயிரும். அதுக்கிடையில் நம்மளுக்கு எதுக்குங்கிற பெரிய விளையாட்டுன்னு சொன்னப்போ அவர் வந்து சேலம் மாவட்டத்தில் வன்னியர் பாப்புலேஷன் அந்த பகுதியில் ஆரம்பிக்கிறதுனால பொலிட்டிக்கல் ஃபார் ஹிஸ் டெம்பரரி பொலிட்டிக்கல் கெயின்ஸ் அவர் வந்து வாஸ் இன்ஸ்ட்ருமெண்டல். இல்லை பிரதர் சொல்கிறது கேளுங்க. அதங்க அவ்வளோ பெரிய தீங்கு வந்த பிறகும் நாங்கள் வந்து கூட்டணியோடு சேர்ந்து 74 தொகுதியில் வென்றோம். அந்த 10.5% மட்டும் கையில் எடுக்காமல் இருந்தால் என்ன கிட்டத்தட்ட வி வுட் ஸ்டேஜ் த கம்பேக் ஃபார் த செகண்ட் கன்சிக்யூட்டிவ் டைம். அது இரட்டை தலைமைக்கு கிடைத்த வெற்றி நான் சொல்ல வர்றது. எனவே வந்து அப்பொழுதே, ஆனால் அதற்கு பிறகு எங்களை வெளியேற்ற பிறகு நடந்த தேர்தல்களை நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள். தொடர்ந்து த குவாண்டம் ஆஃப் டிக்ரீஸ் எஸ்பின் ஆன டிசெண்டிங் ஆர்டர் தொடர்ந்து அதோட சரிந்த நிலையில் வந்து நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 37-40% அதிமுகவுடைய ட்ரெடிஷனல் ஓட் பேங்க் இல்லை சார், இல்லை சார், 19-20% இன்றைக்கு தள்ளப்பட்டு விட்டது அதிமுகவுடைய அம்மா தனிச்சு நின்று அம்மா வந்து 20 அம்மா கடைசி நீங்க சொல்ல வர எனக்கு நேச்சுரலி நீங்க வந்து நீங்க சில பேருக்கான கரிஷ்மாங்கிறது வேற, சில பேருக்கான அந்த பிளேஸ்ங்கிறது வேற. நீங்க யூ கேனாட் கம்பேர் எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதா வித் எனி அதர். கரெக்டா இல்லையா? கருணாநிதி நீங்க வேற யாரும் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுடைய கரிஷ்மாவுடைய அந்த அப்ரோச் இல்ல. ஏன் சொல்ல வரேன்னா, நீங்க வந்து அம்மா அவர்கள் இருந்த காலத்துல ஒண்ணா நடந்தது, எடப்பாடி அவர்கள் இருந்த காலத்துல இருந்தது அப்படின்னா, இதே அதிமுகவை நீங்க ஒரு 10 தோல்வி அவர்கள் சொல்லுகின்ற போது அந்த 10 தோல்வியில் 7 தோல்வி திரு ஓபிஎஸ் அவர்கள் கூட இருந்தபோது நடந்தது தானே. அப்ப ஏங்க அங்க போய் ஏன் நீங்க ஒருத்தரை மட்டுமே பின் பாயிண்ட் பண்றதுக்கான ரீசன் என்ன? கேளுங்க, நீங்க அம்மாவும் தலைவருக்கு ஈடு இணைத்த கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ், மாற்று கருத்தே இல்லை. ஆனா இரட்டை தலைமை இருந்த பொழுது எங்களுடைய we had maintained our vote bank intact. எப்படின்னா 36% வாக்குகளோடு தான் நாங்கள் வந்து அந்த திமுகவுக்கு எங்களுக்கு வாக்கு சதவீதம் வந்து ரொம்ப மீகர் டிஃப்ரென்ஸ், அந்த அளவுக்கு தான் சட்டமன்ற தேர்தல் நிரூபித்தோம். அதற்கு பிறகு கருத்து வேறுபாடு வந்த பிறகு தான் நீங்கள் அப்போவும் நினச்சி பார்த்தீங்க, அந்த ஆட்சி 23 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்த பொழுது 13 தொகுதிகள் சென்று ஆட்சியை நாங்கள் தக்க வைத்தோம். இரட்டை தலைமை கிடைத்த வெற்றி. அதற்கு பிறகு நடந்த தேர்தல்களில் தான் ஒற்றை தலைமை வந்த பிறகு தான் அதோட குவாண்டம் ஆஃப் டிக்ரீஸ் வந்து உச்சத்துக்கு போய் இன்னைக்கு 19% வந்துடுச்சு. அதனால் தான் நடைபெற அதுக்கு தான் அழைப்பு நான் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன் ஒரு அதனால் தான் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்த பலமான கூட்டணியை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் we must gather our traditional vote bank together into one basket. நம்ம பிரிந்து கிடக்கூடிய நம்ம அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சக்திகள்லாம் ஒன்று சேர்த்து வாக்குகளை எல்லாம் ஒன்று சேர்த்து நாம் போட்டியிட்டால்தான் வெற்றி பெற முடியும். எந்த தியாகத்துக்கும் தயார்.
எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிபந்தனை இல்லாமல் நான் சேர தயார்னப்ப திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலம் கடந்து விட்டது என்கிறார். தனிநபர் தாக்குதல் நடத்தினார். 30 ஆண்டு காலம் ஒரு சகோதர பழகியதை மறந்து அரசுக்கு அப்பாற்பட்டு என்ன சொல்றாருன்னா, என்னைக்கு அவர் திரு ஓபிஎஸ் யாருக்கு எந்த காலத்தில் விசுவாசமா இருந்தார், கட்சிக்கு என்று விசுவாசம் இல்லாமல் யார் அம்மா 3 தடவை அவர் சிஎம் ஆக்குனாங்க. நவீன காலத்து பரதன் நான் திரு ஓபிஎஸ் நான் கண்ட பரதன் அம்மா சர்டிஃபிகேட் பண்ணாங்களே, என்ன விசுவாசத்தின் மறுபெயர் ஓபிஎஸ் முன்னாடி இவர் இப்படிப்பட்ட வார்த்தை தடித்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவது என்பது அவருடைய அரசியல் நாகத்திற்கு உகந்ததாக இருக்குமா? இது மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? வெதர் இட் வில் கோ டவுன் வெல் வித் த பப்ளிக். இதனால் தான் இவருடைய செயல்பாடு அந்த அந்த ஒரு கான்டெக்ட்ல தான் இப்போ நீங்க என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியே வந்திருக்கிறீங்க. டு யூனிஃபை இந்த யாரெல்லாம் வந்து எதிர்நிலை மனப்பாடில் இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஒன்று சேர்ப்பதற்கான ஒரு முயற்சி, அப்படியா? இல்லை சார், அப்படி இல்லை சார். நாங்கள் வந்ததுக்கான காரணம் என்டிஏவில் இருந்து இப்போ வந்த பிரதமர் அவர்கள் பலரையும் சந்திவிட்டு அவர் வந்து இல்லை, இப்போ நீங்கள் சொன்னீங்க இதுக்கு ஜஸ்ட் பிஃபோர் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த திமுகவை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கன்னா, எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு ஓபிஎஸ் அவர்களை தவிர்த்து மற்றவர்கள் எல்லாம் சேர்த்துக் கொள்ளணும் சொல்லி, இப்போ நீங்கள் வெளியே வந்து முன்னே எல்லாரும் ஒன்று சேரணும்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவிர்த்து மற்றவர்கள் ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, நாங்கள் வந்து ஒட்டுமொத்த திரு இபிஎஸ் அவர்கள், இபிஎஸ் அண்ணன் ஓபிஎஸ், தினகரன், திருமதி சசிகலா அம்மையார் எல்லாரும் ஒன்று சேர்ந்து மறுபடியும் இந்த முதலமைச்சர் யாரு, ஒருங்கிணைப்பாளரா, இணை ஒருங்கிணைப்பாளரா, யாரு, என்ன பொதுச் செயலாளர், இந்த பல குழப்பங்கள் வருமா வராது? இல்லைங்க, ஒன்று when we sit for a discussion, negotiations, everything will be put across. அந்த பேச்சுவார்த்தை இல்லைங்க, இல்லை ஓபிஎஸ் சொல்லிட்டாரு. அவர் வெளிப்படையாக சொன்னார், திரு இபிஎஸ் அவர்களே முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கட்டும், அதில் மாற்று கருத்து இல்லை. நிபந்தனையற்றதுன்னா அதில் அர்த்தம் என்ன பிரதர்? நிபந்தனையற்ற முறையில் நாங்கள் நான் இணைய தயாருங்கிறப்ப there won't be any conditions from his side தானே அர்த்தம் உங்களுக்கு. அதனால வந்து வாட் இஸ் த ஃபியூச்சர் ஃபார் ஓபிஎஸ், அது ஒரு கேள்வி இருக்கு. அப்ப நீங்களாம் என்ன சொல்வீங்க சார்? நீங்க எங்களுடைய முதலமைச்சராக நாங்களை பார்த்தோம் அப்படின்னு அவர் நீங்க கேட்க மாட்டீங்க? கட்சி நலன் கருதி எங்களுக்கு என்னங்க இருக்கு? அவரே விட்டு கொடுக்கறப்ப நாங்க என்னத்துக்கு கேட்க போறோம்? அவர் நீங்க கேட்டுக்கிட்ட அடிப்படையில் இப்ப என்டிஏ கூட வெளியே வந்திருக்காரு. நாங்க அவருக்கு சுயமரியாதை இருக்காதா? அவருக்கு சுய சிந்தனை இருக்காதா? தான் அந்த லெட்டர் சார் அவர் வந்து நேற்று தெளிவா சொன்னார் மீட்டிங்ல, நான் பிரதமருக்கு எழுதிய கடிதம் வந்து எனக்கு அவருக்கும் தனிப்பட்ட, அது யார் பொது வெளியில் வெளியிட்டு? அது பொது வெளியில் விட்டது தான் சூட்சமா இருக்கிறது. யார் விட்டாங்க? ஏன்னா அங்க இருந்த பிஜேபி ஹைகமாண்ட்ல இருந்து அதை வெளியிட்டு இருக்காங்க. குதிரை கீழே தள்ளி விட்டது மட்டுமல்ல, குழியும் பறித்த கதையாக நான் எழுதிய கடிதத்தையும் வெளியிட்டு அது 2 நாட்களாக ஏன்னா விவாத பொருளாக நிலையிலும் கூட அவர் என்னை பார்க்க மறுத்தது ஒன்று ஆச்சு, அவமானம். அந்த கடிதத்தை வெளியிட்டது இப்படி வந்து எழுத்துப்பூர்வமாக வேண்டுகோள் வைத்தும் நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, பார்க்க அனுமதிக்கவில்லை என்பது இன்றைக்கு அவர் புதிதாக இணைத்திருக்கக்கூடிய ஒருவரை திருப்திப்படுத்துவதற்காக அவர்கள் செய்கிறார். அது அவர்களுடைய விருப்பம். எனவே வந்து நம்மளை விரும்பாதவர்களும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் சுயமரியாதையோடு நாம் தனியாக முடிவெடுத்து நம்முடைய எதிர்கால அரசியை தீர்மானிப்போம் என்ற அடிப்படையில் எதிர்காலம் என்ன? எதிர்காலம் வந்து சார், அந்த திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவர் நான் பண்ருட்டியார் சொன்னது போல உலகம் மிகப்பெரியது பிரதர். உலகம் எங்களுக்கு நீங்கள் ஆரம்பம் ரொம்ப நல்லா ஆரம்பிச்சிங்க. எங்களுக்கு இப்போதான் உண்மையிலே அரசியல் விடுதலை, காட் பொலிட்டிக்கல் லிபரேஷன் ஆஸ் ஆஃப் நவ், அரசியல் விடுதலை பெற்றிருக்கிறோம் நாங்கள் வந்து. எனவே வந்து நாங்கள் இனி வந்து we will be free to discuss our own course of political action. திமுகவை எதிர்க்கணுங்கிற மனநிலை மாற்றம் இருக்கா? என்னங்க, திமுகவை எதிர்க்கிறங்கிற மனநிலை மாற்றம் இருக்கிறதா? திமுகவை எதிர்க்க வழியே சென்று வந்து வீம்புக்கு எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பேசிஸ் ஆஃப் இஷ்யூஸ் இல்லை இது. அப்போ வந்து உள்ள திமுகவுடன் இணைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு சார். திமுக திராவிட இயக்கத்துடைய இந்த நீங்கள் உங்களுக்கு நீதி கட்சியில் ஆரம்பிச்சு சுயமரியாதை இயக்கம், நீதி கட்சி, திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்த இப்படி வந்து அந்த பரிணாம வளர்ச்சியில் நாங்கள்லாம் ஒன்றா இருந்து வந்தவங்க தான். சரிங்களா? அவர் ஐடியாலஜி சார் சேம். அது இருக்கப்போ எனவே ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகி ஒரு வேலை ஏன்னா இப்போ அண்ணா அவர்கள் 1949 திராவிட முன்னேற்ற கழகத்தை கொட்டுமலையில் வந்து ராபின்சன் பூங்காவில் துவங்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தைகளில் வந்து என்ன, அரசியலில் வட இந்திய ஆதிக்கத்திலிருந்து விடுதலைங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணுவார். அரசியலில் வட இந்திய ஆதிக்கத்திலிருந்து விடுதலை. இன்றைக்கு அந்த வார்த்தை எங்களை இயக்கக்கூடிய வார்த்தையாக எங்களை உணர வைத்திருக்கிறது. வட இந்திய ஆதிக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த தேசிய கட்சி என்று இது இன்றைக்கு என்டிஏ என்று சொல்லக்கூடிய பிஜேபியுடைய அந்த வட இந்திய ஆதிக்கத்திலிருந்து நாங்கள் விடுதலை பெற்றிருக்கிறோம். எனவே வந்து இனி நாங்கள் வந்து எங்களுக்குரிய ஒரு பாதையை வகுத்து நாங்கள் வந்து
எங்களுக்கு அந்த எந்த பாதை என்ன? எந்த கட்சி துவங்குவதா? திமுகவில் கட்சி இணைவதா? நாங்க நிச்சயமா கட்சி துவங்குவது இல்லை. திமுகவில் இணைவீர்கள். திமுகவில் இணைவதாக இல்லை. எதுக்கு நாங்க திமுக தொண்டர்கள் இப்பதானே சொன்னீங்க அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கூட்டணி கூட்டணி சார். திமுக கூட்டணியில சேர்றீங்க. எனி ஆப்ஷன்ஸ் ஆர் வைட் ஓப்பன் சார். ஆப்ஷன்ஸ் ஆர் வைட் ஓப்பன். இட் இஸ் டூ early டு ப்ரொனவுன்ஸ். இட் இஸ் ஃபார் த லீடர்ஷிப் டு டிசைட். சரிங்களா? So I am nothing not I am not competent enough to pronounce all policy matter, all such policy matters. நீங்க வந்து இன்சைட் பார்ட் அண்ட் பார்ட் ஆஃப் த Very பார்ட்டி much. நைல். Thank you very much. ஆனா அதே நேரத்தில் என்ன சொல்றேன்னா, எங்களை பொறுத்தவரை நேத்து இன்சைட் டெலிபரேஷன் நீங்க இருந்தீங்களா இல்லையா? இருந்த சார். அப்புறம் நீங்க தான் சொல்லணும். அப்புறம் வேற யார்? நீங்க வந்து ஒன் அமாங் த பார்ட்டி மெம்பர்ஸ். இப்ப இருக்க அந்த உரிமை மீட்பு குழுல ஒன் அமாங் த மெம்பர் நீங்க. அப்புறம் நீங்க உங்க தாராள கருத்துக்களை வந்து தலைமையிடம் சொல்லலாம். நான் முடிவு வந்து இறுதி முடிவு அறிவிக்கிறது அது நேச்சுரலி யாரும் முடிவு தலைமை தான். அதெல்லாம் சரி. நாங்க என்ன சொல்றோம்னா, நிச்சயமாக நான் என்ன கேட்கணும், அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களை நான் சொல்லிடுறேன், நீங்க கேளுங்க. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்று உங்களை சேர்ப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னார், சொல்லிட்டாரு. இப்போ அடுத்து தாவேகாவோட போறீங்களா? அதான் கேளுங்க. அடுத்து தாவேகாவோட போறீங்களா? திமுகவோட ஐக்கியமாறீங்களா? ஏன்னா திமுகக்கான ஸ்கோப் இருக்கு, அதை ஒரு வைடு ஆங்கிள் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா அவங்களும் திராவிட கட்சி, நம்ம ராபின்சன் பூங்கா, அண்ணா இதெல்லாம் சொல்றீங்க. ஸோ ஏதோ ஒரு பிளாட் வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்க முடியுது சார். எங்களுக்கு அதை தான் சார், சான்சஸ் ஆர் ஒய்டு ஓப்பன்ங்கிறப்ப எல்லாமே இருக்குது சார் உங்களுக்கு. அதாவது நாங்கள் தொண்டர்கள் உரிமை மீட்புக்குழு என்பது தொடரும். ஏன்னா நாங்கள் சட்ட போராட்டம் இன்னும் வந்து தேர்தல் ஆணையத்திலும் உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிமன்ற விசாரணையிலும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்த வழக்கு பட்டியலிடப்பட்டு விசாரணை துவங்கிவிட்டது. தேர்தல் ஆணையத்தில் வந்து திரு இபிஎஸ் அவர்கள் வந்து 4 வாரத்திற்குள் சின்னம் பற்றி முடிவெடுக்க வேண்டும் சொன்ன பொழுது தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் அப்படியெல்லாம் டைம் பவுண்டாக நாங்கள் முடிக்க முடியாது, எங்களுக்கு பீகார் உள்ளிட்ட வடமாநில தேர்தல்கள் இருக்குன்னு நவம்பர் டிசம்பர்னு தள்ளி போட்டாங்க. அதனால வந்து இன்னும் அது தேர்தல் ஆணையமே சின்னத்தை அறுதிட்டு உறுதியாக யாருக்கும் ஒதுக்கவில்லை. இந்த வந்து உரிமை கோரிய வழக்கும் அந்த இந்த ஃபார்ம் ஆஃப் அ சிவில் சூட் இட் இஸ் பெண்டிங் பிஃபோர் த ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் அண்டர் ஓஎஸ் ஒரிஜினல் சூட் கேட்டகரி. எனவே அந்த இறுதி முடிவு வரும் வரை நாங்கள் இந்த தொண்டர் உரிமை மீட்பு குழு என்ற அந்த பெயரில் தான் நாங்கள் இயங்குவோம். ஒன்று, தேர்தல் கூட்டணியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றும் எங்களுக்கு வந்து திராவிட இயக்கத்துடைய அது தாய் வீடு. சொல்ற புரியுதுங்களா? திமுக வந்து எதிர்கட்சி இல்லை எதிரி கட்சி என்று ஜெயலலிதா அவர்கள் சொல்வார்கள். அதே ஜெயலலிதா அவர்களால் அடையாளம் காணப்பட்ட 3 முறை முதலமைச்சராக்கப்பட்ட திரு ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் சேருகிறாரா? நான் செத்தாலும் என் உடம்பில் அதிமுக கொடியைத்தான் போர்த்த வேண்டும் என்று சொன்ன அவர் இது போன்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறார் சார். அதுதான் சார், அரசியலை வந்து காலமும் சூழல் தான் சார் முடிவு பண்ண. அம்மா காலத்துல தலைவர் காலத்துல இருந்த அரசியல் சூழல் இன்றைக்கு இல்லை. அம்மா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலை கருத்தில் கொண்டு எங்களுடைய தன்மானத்தை காப்பாற்றக்கூடிய வகையிலும், ஏன்னா தொண்டர்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு அதை வெளிப்படுத்தக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலும் நாங்கள் நிச்சயமாக ஒரு அரசியல் இயக்கத்தோடு கூட்டணி கொள்வோம். அப்படி கூட்டணி திமுகவா தாவேகாவா? அது வந்து ஆப்ஷன்ஸ் ஆர் ஒய்டு ஓப்பன். அதனால எங்களுக்கு அமைச்சர் பதவியா? இல்லை, அதெல்லாம் இல்லை சார். அமைச்சர் பதவி 3 முறை முதலமைச்சராக இருந்தவருக்கு அமைச்சர் பதவியெல்லாம் ஒரு பொருட்டு இல்லைங்க. அதனால வந்து எங்களுக்கு என்னன்னா, we are fighting for our survival as of now. இப்பொழுது வந்து survival of the fittest. anything can happen. இல்லை, not anything will happenங்கிறதுல எது அது எங்கள் கையில் தானே இருக்கு. அதுதான் கேட்குறேன். அதனால வந்து நேற்று அண்ணன் பண்டுட்டியார் அவர்களிடம் கேட்ட பொழுது திமுகவை வீழ்த்தும் திட்டம் தான் உங்களுடைய திட்டமா என்று கேட்டபொழுது அவர் தெளிவாக சொன்னார், வீழ்த்துவது மட்டும் ஒருத்தருக்கு திட்டமாக இருக்கக்கூடாது, அதை வாழ்த்துவதாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அங்கதான் கேள்வி வருது. ஸோ இப்போ என்னன்னா, வாழ்த்துவதும் ஒரு எத்தனை காலமாக யாருக்கு எதிராக நீங்கள் வந்து அரசியல் செய்து கொண்டிருந்தீர்களோ அவர்களுடன் ஐக்கியமாக போகிறார். இல்லை, எஸ், இன்றைக்கு உருவாகி இருக்கக்கூடிய அரசியல் சூழல் என்பது என்ன, டு கீப் த கம்யூனல் ஃபோர்ஸஸ் அட் பே. என்ன சார் இது? இவ்வளவு காலம் நீங்க அங்க ஒரு தவறு எல்லாமே இருந்து சொன்னதுக்கு அப்புறம் திடீரென்று நீங்க ஆமா சார், தவறு செய்தவர்கள் வந்து புரிந்து கொண்டு சொல்ற புரியுதுங்களா? பல நேரங்களில் சில அம்மா இருந்த காலத்திலே திரு வாஜ்பாய் அவர்கள் அத்வானி இருந்தப்ப எல்லாம் நாங்கள் கூட்டணி வச்சிருந்தோம். அப்போல்லாம் காமன் மினிமம் ப்ரோக்ராம். இதே மேடம் ஜெயலலிதா மேடம் தான் சார் மோடியா லேடியான்னு சொல்லி கேட்டு ஃபைட் பண்ணாங்க. அப்ப இருந்து அதுக்கப்புறம் யார் சார் கூட போனது? இதே திரு ஓபிஎஸ் அவர்கள் அதாங்க போனோம், இருந்தோம்.
என்ன யார் தர்ம யுத்தம் பண்ண சொன்னாங்கன்னு சொன்னீங்க. இதெல்லாம் எல்லாமே வந்து ஆமாங்க, ஆன் ரெக்கார்ட்ல இருக்கு. எல்லாம் நடந்தது உண்மை. இன்றைக்கு வந்து உரிய அதையே இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை, நீங்கள் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை, அதனால் நீங்கள் வெளியே இல்ல வருகிறீர்கள். அது எதிர்பார்த்தது கிடைக்கல. நாங்க ஒண்ணுமே பெருசா எதிர்பார்க்கல. அவங்க யாராச்சும் சொல்லுங்களேன். நாங்க அரசியல் எதிர்பார்ப்பு நாங்க எதிர்பாராத ஒரு நிகழ்வாகத்தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை வந்து ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட சொன்னார்கள். அது கூட கூட்டணி தர்மங்கள் போட்டியிட்டார். அவருடைய தனி செல்வாக்கு என்பதை நிரூபித்தார். இன்றைக்கு நாங்கள் எதிர்பார்த்தது ஒரு தொடர்ந்து இருக்கக்கூடிய நம்மை புறக்கணித்து விட்டு அவமானம் செய்து விட்டு அவர்கள் வேண்டாம், பிஜேபி வேண்டாம் என்று விலகி சென்றவரை வழியே சென்று வரவேற்று உபசரித்து அவருக்கு வந்து சிறப்பு செய்வது அது இருக்கட்டும். அதோட இட் இஸ் தேர் லுக் அவுட். அதே நேரத்தில் நம்மளை அவமானப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவமானப்படுத்த அந்த இடத்தில் இருக்க வேண்டாம் என்று முடிவு எடுத்த பிறகு நாங்கள் வந்து ஒரு சிந்தனைக்கு தள்ளப்படுகிறோம். எனவே நாம் வெளியேறி விட்டோம், இனி என்ன செய்வது? இப்படி வந்து நம்பியவர்களை இவர்கள் என்ன நம்மவே கைவிட்டாங்க. இந்த நம்முடைய சித்தாந்தங்களுக்கெல்லாம் என்ன உத்தரவாதம் இருக்கு? எனவே சித்தாந்த ரீதியான ஒரு முடிவு எடுத்து செக்குலர் ஃபோர்ஸ் லெட்டஸ் ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் செக்குலர் ஃபோர்ஸஸ் முடிவு பண்ணிட்டோம். இந்த ஸ்டாண்ட் நீங்க எடுக்கும்போது விஜய் அவர்கள் வந்து உங்களுக்கு அழைப்பு வந்ததா இல்ல நீங்க அவர்களுடன் சேர்ந்து? அதுக்கு ஓபிஎஸ் அண்ணே நேத்தே பதில் சொல்லிட்டாரு. திரு விஜய் அவர்கள் விஜய் அவர்களை தொடர்ச்சியா பாராட்டிட்டே வராரு. இல்ல பாராட்டினது உண்மை சார். முதல்ல ஆரம்பமா ஒரு கேள்வி கேட்டப்போ நல்லா வரட்டும், ஒரு இளைஞர் ஒரு புதிய கட்சி ஆரம்பித்திருக்கார், வாழ்த்துக்கள்னு சொல்றது அது இயல்பான ஒன்று சார். பண்பாடு அந்த லெவலில் நேற்று தெளிவான விளக்கம் சொல்லிட்டாரு. அவர் இது விஜயுடன் அவரும் என்னிடம் பேசவில்லை, நானும் தொடர்பு கொள்ளவில்லை. என்ன அதனால் வந்து அதை பற்றிய கேள்விக்கான அவசியம் இல்லை என்று சொல்லிவிட்டார். எனவே வந்து சார் இன்னும் 8 more months are there for the elections to come. அதனால இட் இஸ் லாங் டைம் டு ப்ரிடிக்ட். நிச்சயமா 24 மணி நேரம் இஸ் டூ லாங் டைம் இன் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவார்கள். எனவே நிறைய நேரம் இருக்கிறது. எனவே வந்து எங்களுக்கு வாய்ப்பு அபரிதமாக நாங்கள் வெளியேறிய நிகழ்வே எங்களுக்கு ஒரு புத்தளகின் வழியை திறந்து காட்டுவது போல் அமைந்திருக்கிறது. வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. நாங்கள் சரியாக பயன்படுத்தி நாங்கள் யார் என்பதை நிரூபிப்பது மட்டுமல்ல, எங்களை துச்சமாக மதித்தவர்களையும் எங்களை அவமானப்படுத்தியவர்களுக்கும் தக்க அரசியல் பாடம் புகட்டி எங்களை நாங்கள் நிரூபிப்போம். நல்லது. உங்களுடைய இந்த பயணம் வெற்றிகரமாக தொடரட்டும். எங்களது வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும். நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய நேரத்தையும் கருத்தையும் பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி சார். வணக்கம்.